சிநேகிதனே. அத்தியாயம் 9. நான் காரை விட்டு இறங்கவும் அவனும் காரிலிருந்து இறங்கி எனது பைகளை எடுத்து தந்தான். அவற்றை அவனிடமிருந்து பெற்றுக்கொண்டு நகர்ந்து செல்ல முற்பட்ட போது, ஒரு நிமிஷம் என்றவாறே காரின் பின் சீட்டிலிருந்து ஒரு பார்சலை எடுத்து என்னிடம் நீட்டினான். ஒருவித குழப்பத்தோடே அவனிடமிருந்து அதை பெற்றுக்கொண்ட நான், என்ன இது? திறந்து பார். அதற்குள் என்ன இருக்கும் என்ற சிறிய ஆவல் எனக்குள்ளும் தலை தூக்க அதை மெதுவாக பிரிக்கத் தொடங்கினேன். அதை பிரித்து முடிக்கும் வரையில் நான் அசந்து போகும் அளவிற்கு அங்கே ஒரு புடவையை காணுவேன் என்று நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. ஆம், அதில் அழகாக வடிவமைக்கப்பட்ட சேலையொன்று என்னை பார்த்து சிரித்து கொண்டிருந்தது. எனக்காக அவன் வாங்கியிருக்கிறான் என்பதே மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியை தர, அதே மகிழ்ச்சியை கண்ணில் தேக்கி அவனை நிமிர்ந்து பார்த்த நான், உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருக்கு சரண். நானே எடுத்திருந்தா கூட இவ்வளவு அழகா எடுத்திருக்கவே மாட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதை அவனிடம் சொல்லும்போதே அவனுக்காக நான் ஒன்றும் வாங்கி வரவில்லை என்று மனம் உறுத்தினாலும், இன்னொரு பக்கம் நான் அவனை பார்க்கும் நினைவில் வரவில்லை என்பதையும் ஞாபகப்படுத்தி சென்றது. அப்படியென்றால் அவனுக்கு மட்டும் எப்படி நான் வருவது தெரியும்? இப்போது யோசித்தால் பூங்காவில் அவனை கண்டதை கூட எதர்ச்சியானது என்று யோசிக்க முடியவில்லையே. அவன் எனக்காகவே காத்திருந்தது போலல்லவா இருக்கிறது. இப்போது இந்த சேலை கூட. ஆனால் என்னை மேலும் அதை பற்றி சிந்திக்க விடாமல் அவனது குரல் தடுத்து நிறுத்தியது. இதை நான் ஒன்றும் உனக்காக எடுக்கல. 4 வருஷத்துக்கு முதல் அம்மா தான் உனக்காக எடுத்து வச்சாங்க. இப்போ இதை நீ கட்டிட்டு வந்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உனக்காக எடுத்ததை வேற ஒருத்தருக்கும் கொடுக்க எனக்கு மனசு வரலை. பிடிச்சிருந்தா கட்டிட்டு வா, இல்லைனா வேண்டாம். அவன் எடுக்கவில்லை என்பது மனதை வாட்டினாலும், அவனது அம்மா எனக்காக எடுத்ததை கூட அவன் வேற யாருக்கும் கொடுக்க விரும்பவில்லை என்பதில் மனம் நெகிழ்ந்தது. நான் போய் ரெடியாகிட்டு வரேன். நீ ரிசப்ஷனில் வெயிட் பண்ணுறியா? இல்லை நான் இங்கேயே இருக்கேன். நீ போயிட்டு வா. நான் வருவது அவனுக்கு எப்படி தெரிந்தது என்பதை மறக்காமல் அவனிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த நான், வரவேற்பறை வந்ததும் அந்த நினைவுகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு எனது விவரங்களை கூறி எனக்காக ஒதுக்கப்பட்ட அறையின் சாவியினை பெற்றுக்கொண்டேன். அறைக்குள் நுழைந்த நான் அவனை காக்க வைக்க விரும்பாததால் இயன்ற அளவு விரைவாகவே தயாராகி வந்தேன். அவன் தந்த சேலைக்கு பொருத்தமான ரவிக்கையை என் பையில் அலசியதில்தான் சிறிது நேரம் பிடித்து கொண்டது. ஆனாலும் அவனை அதிக நேரம் காக்க வைக்காமல் அவன் முன்னே வந்து நின்றேன். நான் வரும்போது யாரிடனோ தொலைபேசியில் கதைத்து கொண்டிருந்தவன் என்னை கண்டதும் அந்த அழைப்பினை துண்டித்து கொண்டான். அந்த வேளையில் என்னை அவன் சேலையில் பார்த்ததும் அவனுடைய கண்களில் காதல் மின்னல் தோன்றியதையும் அதை அவன் உடனேயே மறைத்து கொண்டதையும் என் விழிகள் படம் பிடித்து கொள்ளவும் தவறவில்லை. பரவாயில்லையே, ரொம்ப சீக்கிரமா ரெடியாகிட்ட. நான் கூட 4 வருஷமா காக்க வச்ச மாதிரி இப்பையும் காக்க வச்சிடுவியோன்னு நினைச்சேன். இதற்கு நான் என்ன பதிலைத்தான் சொல்வது? அவனும் என் பதிலை எதிர்பார்க்கவில்லை போலும். நான் ஏறுவதற்கு வாகாக காரை என்னருகே திருப்பி நிறுத்தினான். கார் சாலையில் வழுக்கி கொண்டு சென்றது. காரில் இளையராஜாவின் பாடல்கள் ஒலித்து கொண்டிருந்தது. ஆனால் அதை கேட்டு ரசிக்கும் மனநிலையில்தான் நான் இருக்கவில்லையே. அப்போது அவனிடம் கேட்க வேண்டிய கேள்வி ஞாபகத்திற்கு வர, நான் வர்றேன்னு உனக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு நடந்ததெல்லாம் எதிர்பாராமல் நடந்தது என்று மட்டும் சொல்லாத. அதை நான் நம்பவும் போறதில்லை. நானும் இதெல்லாம் எதிர்பாராம தான் நடந்ததுன்னு சொல்லவும் போறதில்லை. அப்புறம் எப்படி உனக்கு தெரியும்? கண்டிப்பா இந்த கேள்விக்கு நீ விடை தெரிஞ்சுக்கணுமா? அவன் இதுவரை நேரமும் சாலையை பார்த்தவாறே பதிலளித்து கொண்டிருந்தான். ஆனால் இறுதி கேள்வியை மட்டும் என்னை நன்றாக திரும்பி பார்த்தே கேட்டான். அவனது பார்வைக்குள் என்னிடம் இன்னும் சொல்லாத பல கதைகள் ஒளிந்திருப்பதாக எனக்கு தோன்றியது. அப்போ நீ வீடு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணித்தான் ஆகணும் மித்ரா. சரி. அப்போதுதான் அவர்களுக்காக நான் ஒன்றும் வாங்கி கொள்ளவில்லை என்பதே எனக்கு உரைத்தது. ஏதாவது சூப்பர் மார்க்கெட் வந்தால் நிப்பாட்டு, நான் கொஞ்சம் பொருட்கள் வாங்கணும். யாருக்கு? வேற யாருக்கு? எனக்கு தான் வாங்கணும். அவனது வீட்டுக்கு தான் என்றால் நிச்சயமாக விடமாட்டான் என்பதாலேயே அவ்வாறு சொன்னேன். ஆனால் அவன் அதையும் கண்டுபிடித்திருக்க வேண்டும் என்பது அவன் அடுத்ததாய் போட்ட ஓவிலேயே எனக்கு விளங்கியது. ஓ, அதை நீ அப்புறமா கூட வாங்கிக்கலாமே.
நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே சந்தியில் இருந்த சூப்பர் மார்க்கெட்டை கண்டு காரை நிறுத்தியவன், சரி நீ போய் வாங்கிட்டு வா, நான் பார்க்கிங்ல வெயிட் பண்றேன். அவனும் என்னுடன் வருவான் என்று எதிர்பார்த்த மனம் அவனது இந்த பதிலில் சுருங்கிப் போனது. ஆனால் இப்போது அந்த எதிர்பார்ப்புகள் கூட தவறானது என்பது உறுத்த சூப்பர் மார்க்கெட்டினுள் நுழைந்து கொண்டேன்.